வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை திமுகவுடைய ஊழல் பட்டியலை எல்லாம் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது சம்மந்தமா ஏதாவது வெளியிடுவாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஆர் ஆசா அவர்களுடைய ஆடியோ அப்படின்னு வந்திருந்தது. சரி, ஆர் ஆசாவோட முடிஞ்சுன்னு பார்த்தா ஆடியோல பூரா உங்களை பத்தி பேசியிருக்காங்க. என்ன கான்ட்ரவர்சி அது? நீங்க தான் ஆடியோல என்ன பத்தி பேசல. நல்ல வேளை அண்ணாமலை கூட முதல்ல இந்த கவர்னரை திட்டினார். ஸ்பீக்கரை திட்டுறோன்னு சொல்லிட்டு கவர்னர் திட்டிட்டு இருந்தார் அவர் மைண்ட் வாய்ஸ்ல. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் வாங்கின அந்த டொனேஷன், அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னாரு. ஆனா இதுல அவர் தெளிவா தானே இருந்திருக்காரு. அவர் தான் தெளிவா திமுக முன்னாள் எம்பி கரூர் கே சி பழனிசாமின்னு தானே சொல்லியிருக்காரு. திமுகல ஒருத்தர் இருக்காருப்பா கே சி பழனிசாமின்னு. அவருக்கு எங்க அப்பா வயசு இருக்கும், அவர் ரொம்ப வயசானவர், அது அவரை சொல்லியிருக்காரு. அது நீங்க இல்லையா அப்போ அப்படின்னு அண்ணாமலையே சொல்லல, நீங்க எங்க ஒழிச்சு போடுறீங்க. சில ஊடகங்கள் அண்ணாமலை சொல்ல சொல்லுங்க. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நான் கூட இதை சொன்னோன்னே சொன்னேன், இது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கப்பா அப்படின்னு. இல்ல சார், அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னாங்க. அதனால அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு பாராட்டுக்கள். அப்ப நீங்க இல்ல, நல்ல வேலை. ஒரு பரபரப்பு கிளப்பி சில ஊடகங்கள் போட்டே விட்டாங்க கீழே உங்க பேரை. சார், தமிழ்நாடு ரெண்டு பேருக்கு ஒரே பேரா இருந்தா அது எப்படி நீ ஏன் பேர் இருக்கிற நீ? இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லா அறிந்த ஒரு பிரபலமான கே சி பழனிசாமி நீங்க தான். அவரும் எம்பியா இருந்தவர் தானே. அவர் திமுக. ஓகே 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 சார். சார், தமிழ்நாட்டில் சமீபத்தில் சட்டமன்றம் கூடிச்சு. சட்டமன்றத்தில் முதல் நாள் ஆளுநர் உரையுடன் அந்த கூட்டம் தொடங்குச்சு. அன்னைக்கு ஒரு சர்ச்சை நடந்தது, ஆளுநர் சம்மந்தப்பட்ட ஒரு சர்ச்சை. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போயிட்டு கேட்டப்போ அது கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் உள்ளான பிரச்சனை அப்படின்னாரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான தீர்மானம் போட்டாங்க. அப்புறம் தொகுதி மறுவரையில் ஆதரிச்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதில் அமைதியாகவே இருந்துட்டாங்க. தொடர்ந்து சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, எதிர்க்கவும் மாட்டாங்க, ஆதரிக்கவும் மாட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் கலெக்ஷன் எதாவது இருந்தால் பேசுவார். எலெக்ஷன் வந்ததுன்னா செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கடத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஐடியாலஜி நேரேட்டிவ் இதெல்லாம் கிலோ என்ன விலை அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறது. ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இதே எடப்பாடி பழனிசாமி தான் முழங்கினாரு. அதாவது இது உடனே வந்துடும், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுல திமுக கவர்மெண்டோட ஆயுள் முடிஞ்சிரும், அடுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமைஞ்சிரும். இது சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அத்தியாவசிய ஜீவாதார வாழ்வுரிமை பிரச்சனைங்கிறது ஒண்ணுதான். தன் பக்கத்துல உதயகுமார் உட்காரணும். இதை தவிர தமிழ்நாட்டுல வேற எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை அவருக்கு கிடையாது. அதனால அத ஸ்டாலினோட ஒரு டீல் போட்டாரு. இந்த ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கேட்க, அதுக்கு ஸ்டாலின் எசப்பாட்டு பாட, அது ஸ்பீக்கர் உடனே உத்தரவிட, அப்ப அதிமுகவை கைப்பற்றுவதற்கு, அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகளில் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு திமுகவோடு இணைந்து செயல்பட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு கைமாறாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டிய ஆதரவுகளை, அது கவர்னர் பிரச்சனையாகட்டும், அது அரசாங்கத்துக்கும் கவர்னருக்கு இருக்கிறதுங்க, நீங்க ஏதாவது கலெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அடுத்து வேற எல்லா பிரச்சனைகளையுமே நீங்க பாருங்களேன். என்ன பிரச்சனையை பத்தி அவங்க பேசியிருக்காங்க? தன்னை இவர் எடப்பாடி பழனிசாமி எலக்டோரல் பாண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரா? விவசாயிகள் பிரச்சனைகள் அவர் தன்னை பிரதிநிதிப்படுத்திக்கிட்டதே தான் ஒரு பெரிய விவசாயி, விவசாயினுடைய பிரதிநிதி, ஒரு ஏழைன்னு அவர் சொன்னதில்லை, ஒரு விவசாயி
முதலமைச்சராக வந்திருக்கிறேன்னு தான் சொன்னாரு. அப்ப டெல்லியில போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவா அவர் என்ன பேசினாரு? எதுவுமே பேசலையே. அடுத்து ஒரு கடுமையான அரசியலை பாஜகவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டையும் அவர் எடுக்கல. திமுகவோட எதிர்ப்பு அரசியல்ங்கிறது அதிமுக உடைய ரத்தத்துல ஊர்னது. அந்த அரசியலும் எடுக்காம திரு ஸ்டாலின் அவர்களோடு கைகோர்த்து செயல்படுகிறார். இந்த இடத்துல நம்ம திரு துரைமுருகன் அவர்கள் இதற்கு முன்பு ஒரு கருத்து சொன்னார். அதாவது அம்மா மரணத்துக்கு பிறகு அதிமுகவிலிருந்து ஒரு இன்றைய முன்னாள் அமைச்சர் தொடர்பு கொண்டார். அவங்க ஒரு 40 எம்எல்ஏக்களோட வர்றோம், திமுகவும் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைத்து விடலாம் என்று எங்களிடத்துல பேசினார். இதை சொன்னவர் துரைமுருகன். அப்ப அத இன்னைக்கு பிராக்டிக்கலா எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்க்கணும். இதனுடைய விளைவுகளை உணராமல் தெரியாமல் திரு ஸ்டாலின் அவர்களும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருவரும் சேர்ந்து தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை வாழ வைக்க வளர்த்து விட இவர்கள் அது செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இதுல ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க குடும்பத்துக்கு திராவிடன் ஐடியாலஜி என்பதை ஏதோ அவர்களுக்கு சொந்தமான, அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான ஒன்றை போல அகில இந்திய அளவுல அவர் அதை பிரதிநிதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அதிமுக என்பது அதனுடைய பிரதான நோக்கமே தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும், மதவாதம் பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடக் கூடாது என்கிற இந்த கொள்கைகள்ல இருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு தன் சுயநலத்திற்காக அதிமுகவை அழிவு பாதைக்கு நோக்கி அவர் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார். இதை இன்றைய சூழல்ல நடக்க ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராகவும் இல்ல, ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய குற்றங்களை குறைகளை பட்டியலிட்டு தினசரி அதை அரசியல் களத்துல பேசுறவராகவும் இல்ல, அதையும் நிறைய பேசியிருக்காரு. கிளாம்பாக்கம் விஷயத்தெல்லாம் சட்டசபையில எடுத்து டீப்பா பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? கிளாம்பாக்கம் விஷயத்துல இந்தந்த விதத்துல இது பாதிக்குது என்று ஏதேனும் பட்டியலிட்டு சொன்னாரா என்ன? எதுவும் சொல்லலையே. இருக்கிற குறைபாடுகளை சொல்லியிருக்காரு சார். நீங்க முதல்ல அவங்க மக்களோட கோரிக்கைகள் என்னென்ன? எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 2 ஏடிஎம் ஒண்ணு போட்டு கொடுங்க, 2 ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க, இதான் மக்களது குறைபாடு. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு சிட்டிக்குள்ள இருந்து அந்த கிளாம்பாக்கம் போய் சேர்றதே, அத வேற சட்டமன்றத்துல காமெடியா செல்லூர் ராஜு என்ன யாரு தமாஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு இவரே அதை ஆரம்பிச்சு விடுறாரு. அப்ப இன்று சட்டமன்றத்தில் கடும் வாக்குவாதம், ஆளுகிற திமுக அரசாங்கத்தை அச்சுறுத்துகிற வகையில பெரும் போராட்டம் நடத்தினாங்க, இல்ல களத்துல இறங்கி போராட்டம் நடத்தினாங்க என்று அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மட்டுமல்ல மற்ற ஏதேனும் மக்கள் பிரச்சனையை முன்வைத்தார்களா என்ன? அதே மாதிரி வேலுமணி வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட்ல அதை சுத்தி வேலுமணி இடம் வாங்கி போட்டிருக்காரு, அதனாலதான் அந்த இடத்துக்கு பஸ் ஸ்டாண்ட மாத்துறாரு. இத குற்றம் சொன்னது யார்? திமுக. ஆனா இன்றைக்கு வேலுமணி சட்டமன்றத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுங்கிறாரு. KN நேரு இதான் உடனே முடிச்சிடுறோம், 1 மாசத்துல முடிச்சிருவோம், 2 மாசத்துல ஒரு அவ்வளவு பெரிய அந்நிய இணக்கம் தெரியுது. அப்ப கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுல 2 பேரும் நல்லா கைகோர்த்து விட்டார்கள் என்றுதான் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, அதிமுகவில் ஒருத்தர் OPS பாஜகவில் அடைக்கலமாயிட்டார். இவங்க திமுகவோடு இணைந்து பாதுகாப்பு தேடிக்கொள்கிறார்கள். அப்ப எம்ஜிஆர் கண்ட அதிமுக எங்க? ஜெயலலிதா அம்மா வளர்த்த அதிமுக எங்க? அதிமுக தொண்டன் இங்க திகைச்சு போய் நிக்கிறான், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு தலைமை மாற்றம் ஏற்படுவது உறுதி. இல்ல, நீங்க இதை இப்படி பார்க்கலையா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுக்கிறார், வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பிஜேபி எதிர்ப்போம், பிஜேபி வரட்டும்ன்றார். அதை ஒரு பலமா பார்க்கலையா நீங்க? தமிழ்நாட்டுல பிஜேபி காலுன்ற விடாம 2 கட்சிகளும் இணைந்து அடிக்கிறாங்கன்னு. நீங்க கலைஞரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் பிஜு பட்நாயக் சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அப்ப எம்ஜிஆர் சொன்னது, திமுகவும் அதிமுகவும் திராவிட சித்தாந்தங்களில் இரட்டை குழல் துப்பாக்கியாக பயணிக்க வேண்டும், தமிழகத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்து திராவிட சக்திகள் தமிழகத்தை ஆள வேண்டும் என்பதுதான். ஸ்டாலின் சொல்றாருன்னா அது தன்னை
சிறப்படுத்திக் கொள்வதற்கு ஸ்டாலின் பேசுகிறார். அதாவது ஒரு 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 இயக்கத்தை அழிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கு, அல்லது ஒரு இயக்கத்தினுடைய பலத்தை குறைப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்குது. டிப்ளமேட்டிக்கா அரவணைத்து கரம் கோர்த்து அதிமுகவை பலகீனப்படுத்துகிற முயற்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஸ்டாலினோடு இணைந்து செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாஜகவோடு இணைந்து ஓபிஎஸ் பயணிக்கிறார். அப்ப அண்ணா உருவாக்கிய சித்தாந்தங்களில் பயணித்த எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டு நிற்கிறது. இந்த தலைமை பொறுப்புக்கு இவர்கள் இந்த 2 பேரும் இருக்கிற காரணத்தினால, அதனால ஒன்றுபட்ட அதிமுகவை, இந்த இருவரும் இல்லாத மாற்று தலைமையை உருவாக்குகிற காலம் மிக தொலைவில் இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி சம்பந்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தையிலையும் இறங்கியிருக்காரு போல. தேமுதிக அதிமுகவில் தான் வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்க, அந்த ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருவாங்க போல. இல்ல, அவங்க மணி பேக்ஸ் இருக்கிறாங்க, மொத்த கொள்முதல் வியாபாரிகள், அவங்க பேர இல்ல, நீங்க ஊடகமா குறிப்பிடுற மணி பேங்க்ஸ், நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எங்க கலந்துகிட்ட போயிருவாங்க, பிரிஞ்சு போயிருவாங்க, பாஜக ஆதரவுல இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா எடப்பாடியோட பிடியில இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இருப்பாங்க. எடப்பாடி குனிய சொல்லுங்க குத்திடுவாங்க, எடப்பாடி குனியிற பொழுது குத்திடுவாங்க. அவங்க எல்லாம் பாஜகவோட அந்யோன்யமா இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க, எந்த ஒரு வழக்கிலையும் நடவடிக்கை எடுக்கல. டெண்டர் வழக்கிலையும் சரி, கொடநாடு வழக்கிலையும் சரி, தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நடக்கிற சட்டமன்றத்தில் நடக்கிற சம்பவங்கள், ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக பரிந்துரைக்கிறது, சீட்டுக்காக ரெக்கமெண்ட் பண்றது, இதையெல்லாம் அந்த இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சார்? இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, சில குறிப்பிட்ட 2-3 நாட்களுக்கு தான் சட்டமன்றம் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி இப்ப எதுக்கு அந்த பிரச்சனையை எழுப்பணும்னு கேட்க. இப்ப நாட்டுல இப்ப எவ்வளவு விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. டெல்லியில இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு படி அந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த கிளாம்பாக்கம், இந்த பேருந்து நிலையம் பிரச்சனை இருக்குது. இப்ப தமிழ்நாட்டினுடைய இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மேகதாது அணையில காங்கிரஸ் அரசாங்கம் அங்க அந்த அணை கட்டுறாங்க. அதை பத்தி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை, இதையெல்லாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளை பெறுவதற்காக சட்டமன்றத்துல முழங்க வேண்டியவர். பார்த்தீங்கன்னா உதயகுமார் பக்கத்துல உட்கார்ந்தா போதும் என்பதை பிரதானமாக தன்னை சுருக்கி கொண்டார். அப்ப இது சுருக்கி கொண்டாருங்கிற அளவுல கூட நம்ம பார்க்க முடியாது. அப்ப இவர்களுக்குள்ள இவ்வளவு நாளா 3 ஆண்டு காலமா நான் தெரிவித்த கருத்துக்கள் உண்மை என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நடவடிக்கையும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நம்ம பார்க்கணும். ஒன்று, அதிமுக தலைமைக்கு இவர்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் இது போன்ற செயல்பாடுகள் பாஜகவை தமிழகத்தில் வளர்த்து திராவிட சக்திகளை வீழ்த்து விடும். நீங்க ஏன் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஜானகி அம்மாவுக்கும், ஜெயலலிதா அம்மா அதாவது அரசியல நிலைத்து நின்றார்கள், ஜானகி அம்மா வளர முடியல. அந்த திமுகவோடு அவர் உறவாடுகிறார் என்றாலே எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல பாஜகவோடு இணைந்து செயல்படுவதையும் எந்த அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இந்த 2 பேர், ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, தினகரன், இவர்களால் இந்த இயக்கம் சிதைக்கப்பட்டு விட்டது. அப்ப ஒரு மாற்று தலைமையை, எல்லோரையும் அரவணைக்கிற, பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து நிற்கிற வல்லமையுள்ள ஒரு தலைமை தேவை. அதுக்கு என்ன வேணும்? அப்பளுக்கு இல்லாத தலைமையாக இருக்கணும். இவர்களிடத்துல பல பலகீனங்களை, பல பிரச்சனைகளை இவங்க கையில வச்சுக்கிட்டு, ஊழல் குற்றச்சாட்டுகளை கையில வச்சுக்கிட்டு இவர்களால நிமிர்ந்து நிக்க முடியல. அதுதான் உண்மை. அப்ப நிமிர்ந்து நிற்க முடியாவிட்டால் ஒதுங்கி நிற்கலாம். அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நேர்மையும் உள்ளவர்களை இந்த இயக்கத்தை வழிநடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு, இவர்கள் அருகில நிக்கலாம், கொஞ்சம் தள்ளி நிக்கலாம், ஒதுங்கி நிக்கலாம். அதையாவது இவர்கள் செய்யதால் இந்த இயக்கம் காப்பாற்றப்படும். ஓபிஎஸ் அவர்களை பின்னாடி உட்கார வச்சுட்டாங்களே, அது அவருக்கு எதுவும் பின்னாடிங்களா சார்? இல்ல, அவர் தான் பாஜகவோட போய் உட்காந்துட்டார்ல. நீங்க பின்னாடி உள்ள உட்கார வச்சா என்ன, ஓரமா உட்கார வச்சா என்ன? அவர் தான் பாஜகவோட உட்கார்றதுக்கு தயாராயிட்டாரு. அண்ணாமலையே சொல்லிட்டாராமல்ல, நீங்க தாமரை சின்னத்துலதான் நிக்கணும் யாரா இருந்தாலும் சொல்லிட்டு. அப்புறம் என்ன அவரு?
அப்போ ஓபிஎஸ் இருக்கிறதுனால பாஜகவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்குமோ? சரி, ஏப்பா சும்மா சும்மா கிளறி விட்டு நீங்க அவரை திட்டுங்க. அவரே நொந்து போய் கிடக்குறாரு, விட்டுருங்களேன் அவரை. சார் அவர் ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. அவங்க குடுத்தாங்க, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாரு. ஆமா, அவர் எதுலயுமே தாமரை இலையில இருக்கிற தண்ணி போலதானே இருக்காரு அவரு. தாமரையில இருக்கிற தண்ணி போல இருக்காரு அவர். இது தென் மாவட்டத்துல இருக்க வாக்குகள்லாம் பிரியும்ல சார். அதெல்லாம் பிரிச்சு கொண்ட பாஜகவுக்கு கொடுப்பாருல்ல. அது அதிமுகவுக்கு பின்னடைவு. மாவட்டத்துல இருக்கிற வாக்கால இந்த முறை அதிமுக ஆட்சி கொண்டு வந்துட்டாரா என்ன? அவர் பையனை ஜெயிக்க வச்சாரா சார்? எடப்பாடி பழனிசாமிக்கும் வாக்கு வலிமை இல்ல, ஓபிஎஸ்க்கும் வாக்கு வலிமை இல்ல. 2 பேரும் எம்ஜிஆர் அதிமுக கட்சி இரட்டை இலை சின்னம் இதுல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசியில நீங்க சொன்னீங்க அவருடைய பையன் ரவீந்திரநாத்தை வெற்றி பெற வைத்தார்னு. அத அவர் அதிமுகவினுடைய வெற்றின்னு சொன்னாரா என்ன? இல்ல குறைஞ்சது ஓபிஎஸ் வெற்றின்னு சொன்னாரா என்ன? மோடியினுடைய வெற்றின்னு சொன்னாரு. பாஜக ஆதரவுல மோடி அவர்கள் தயவுல வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். அவர் அன்றைக்கே பிஜேபியில சேர்ந்துட்டார். 2வது ரவீந்திரநாத் கிட்டத்தட்ட ஒரு பாஜக எம்பி போலத்தானே செயல்படுறார். அதை வேற நம்ம எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல வெளியில பேட்டி கொடுக்கிற பொழுது எங்ககிட்ட ஒரே எம்பி தான் இருந்தார், அவரு போயிட்டாரு அப்படிங்கிறாரு. எங்க போயிட்டாரு? இவர் தான் புடனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு. கட்சி விட்டு நீக்கிறேன்னு புடனை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாராமா. அதுக்கப்புறம் அவரு தான் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாராம். எல்லாம் கோமாளிகளா இருக்கிறாங்க, என்ன பண்றது? சமீபத்துல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு முக்கியமான கேள்வி, எடப்பாடி பழனிசாமி ஏன் கேசி பழனிசாமியை நீக்கினார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். பாஜகவை எதிர்த்தவங்களெல்லாம் நீக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாஜகவை இவரே எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்ப்பதாக இவர் சொல்றாரு. இதுவரைக்கும் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு சார். மேகதாதுல அணை கட்டுறதுக்கு எதிராக பாஜக அரசும் எதுவும் செய்யல, காங்கிரஸ் அரசும் எதுவும் செய்யலன்னு அறிக்கை கொடுத்திருக்காரு. இன்றைய தேதிக்கு கர்நாடகத்தை ஆளுகிற அரசாங்கம் எது? காங்கிரஸ். அவங்க யாரோட தமிழ்நாட்டுல கூட்டணியில் இருக்கிறாங்க? திமுக. அப்ப இவர் இந்நேரம் ஆளுகிற திமுகவையும் அந்த திமுகவோடு கூட்டணி அமைத்திருக்கிற காங்கிரஸையும் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க நீங்க அதை தடுத்து நிறுத்துங்க என்கிற அளவுல முன்னெடுப்பு செய்திருக்கணும். மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தை வலியுறுத்தி அவர் சொல்ற பாஜக கர்நாடகாவில் ஆண்ட, இதற்கு முன்பு மாநிலத்தை ஆண்ட பாஜக மத்தியில மோடிக்கு எகென்ஸ்டா அவர் பேசுனா சொல்லுப்பா. மத்தியில் ஆளுகிற மோடி அரசாங்கம் இந்த எலக்டோரல் பாண்ட்ல தவறு செய்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள், மோடி மீது விசாரணை தேவை சொல்ல பார்க்கல எடப்பாடி பழனிசாமிய. இந்த இவர் தன்னை விவசாயின்னு சொல்றாரு இல்லையா, அந்த டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக அகில இந்திய அளவுல விவசாயின்னு சொல்லிட்டு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் எனக்கு தெரிந்து சரண் சிங்குக்கு அப்புறம் இவர் தான். அப்ப இந்நேரம் இவர் டெல்லி கிளம்பி போய் பஞ்சாப் பார்டர்ல சுடுறா பார்க்கலாம் நின்று இருக்கணும்ல, மொத்த இந்தியாவே இவர் திரும்பி பார்த்திருக்கும்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? நிறைவா ஒரு கேள்வி சார், அகில இந்திய அளவுல பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் வருது. அந்த ஒரு நம்பிக்கையில, அந்த ஒரு பிம்பத்துல தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு செல்வாக்கு கூட வாய்ப்பு இருக்கா? அதாவது அகில இந்திய அளவிலேயே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு, நீ இந்த ஊழல்ல, நான் இதுக்கு முன்னாடி உங்க சேனல்ல தான் உங்கள்கிட்ட தான் ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதாவது திராவிட திமுக ஊழல் அப்படின்னா கேஷா கலெக்ட் பண்ணிக்குவாங்க அன்அக்கௌண்டடா. காங்கிரஸ் ஊழல்னா ஃபாரின் கரன்சியா வெளிநாட்டுல வாங்கிப்பாங்க. பாஜக ஊழல்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ், அப்புறம் ட்ரஸ்டுகளுக்கு டொனேஷன், அதாவது அக்கௌண்ட்ல கொடுத்து அதுல வெளிப்படைத்தன்மை இல்லாம, இது பாஜகவினுடைய ஒரு மெக்கானிசம். அப்ப இவர்களும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதுதான். அதனாலதான் பார்த்தீங்கன்னா, அதே போல இன்றைக்கு திரு மோடி அவர்களது அந்த நடைமுறைகளும் பார்த்தீங்கன்னா அந்த RSS சித்தாந்தங்களை முன்னிறுத்தி அவர் பண்ணல. மோடி என்கிற தனி மனித பிம்பத்தை நிறுத்தித்தான் அவர் இந்த தேர்தலை சந்திக்கிறார். இப்ப மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரு, இப்ப சைனால அதனுடைய பிரீமியர் இருப்பாரு, ரஷ்யால புட்டின் இருப்பாரு, அது போல தன் வாழ்நாள் முழுக்க பிரதம அமைச்சராக இருந்து விட வேண்டும் என்பதை நோக்கி மோடி பயணிக்கிறார். RSS என்ன செய்யறாங்க, அவங்க ஐடியாலஜி
அமெரிக்கால இருக்குல்ல 2 டைமுக்கு மேல யாரும் பிரசிடென்டா இருக்கக்கூடாது, அதிகபட்சம் 8 ஆண்டுகள். அப்புறம் தேர்தல்ல அந்த டொனேஷன் யாருக்கு அந்த நிதி பெறுவது அக்கௌண்ட்ல டொனேஷன், அதான் இந்த எலக்டோரல் பாண்ட். அதனுடைய மறு வடிவம் தான் இந்தியாவில் எலக்டோரல் பாண்ட் என்பதாக இவர்கள் கொண்டு வர்றாங்க. அப்புறம் அந்த லாபியிங், அமெரிக்கால ஒரு எம்பி ஒரு நிறுவனத்துக்கு பரிந்துரை செய்து அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு அந்த நிறுவனம் அவங்களுக்கு பே பண்ணலாம். இதை நோக்கித்தான் RSS சித்தாந்தங்கள் நகர்ந்து கொண்டு இருக்குது. அதனாலதான் அப்ப இது எங்க இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு வரும்னா, இந்திரா காந்தி அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த பொழுதே அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திரா காந்திக்கும் ஒத்து வரல, அதாவது மற்ற தலைவர்களுக்கும். அதனால இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி போட்டி வேட்பாளரை காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுக்கு எதிராக இவர் அறிவித்து அவரை வெற்றி பெற வைத்தார். இது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்தா மோடி நிலைத்து நின்று விடுவார். அந்த RSS சித்தாந்தங்கள் தடுக்கப்பட்டு விடும் என்று வேணா நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த விவசாயிகள் பிரச்சனை, இது போல இருக்கிற பல பிரச்சனைகள் இன்னும் வருகிற மாதங்கள்ல எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதை பொறுத்து தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அமைஞ்சிடும். அரசியல் எப்பவுமே நடக்காது என்பார் நடந்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.